வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் அட் தமிழ். இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் நிறைய பேரால் விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டராக இந்த டிவிஎஸோட ஸ்கூட்டி ஜெஸ்ட் 110 தான் இருக்குது. இந்த ஒரு ஸ்கூட்டரை நீங்களும் எடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் சரியான ஒரு வீடியோவில் தான் இருக்கிறீங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த டிவிஎஸோட ஸ்கூட்டி ஜெஸ்ட் 110ஓட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் நிச்சயமாக இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு இந்த ஸ்கூட்டர் செட் ஆகுமா ஆகாதான்ற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு சொல்லித்தரேன். அந்த கிளட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் இன்ஃபர்மேட்டிவான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம அதிகமாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள், பொதுவான விஷயங்கள் இருக்கும். அதில் அந்த ஒரு டிசைன்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்த்துட்டு போய்டும். டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம டிவிஎஸோட ஸ்கூட்டி பெப் பற்றி நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதோடைய ஒரு அப்கிரேடட் மாடலாக தான் உங்களுக்கு டிவிஎஸ் இந்த ஒரு ஜஸ்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. டிசைன் ஒரு டீசெண்டான ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஒரு டிசைன், ரொம்ப ஃபேன்சியாகவும் இல்லை, அதுக்குன்னு ரொம்ப ஒரு லீனியரான சட்டில்டான டோன்லையும் இல்லை. ஒரு ஃபேமிலிக்கும் இல்லை ஒரு லேடிஸ் யூசேஜுக்கான ஒரு பெட்டரான ஒரு ஸ்கூட்டர்னே சொல்லலாம் இந்த டிவிஎஸோட ஸ்கூட்டி ஜஸ்ட் 110. சரி, ஓகே, டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு டீசெண்டான டோனில் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருந்தால் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. டிசைன் ஒரு சப்ஜெக்டிவான விஷயம், அதனால தான் இதை நான் பொதுவான ஒரு செக்மெண்ட்டில் போட்டேன். இப்போ வாங்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸில் போவோம். ப்ரோஸ் அண்ட் கான்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோஸே பார்ப்போம். அதான் அட்வான்டேஜஸ் ஆஃப் டிவிஎஸ் ஸ்கூட்டி ஜஸ்ட் 110. ஆமாங்க, அட்வான்டேஜஸ்னு வரும்போது இந்த ஸ்கூட்டரில் நான் ஃபஸ்ட்டு சொல்ல ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தா இந்த வண்டியோட ப்ரைஸிங். ஆமாங்க, இந்த ஒரு 110cc செக்மெண்ட்லேயே ஒரு நல்ல ஒரு ரீசனபிளான ஒரு ப்ரைஸிங்கை இந்த வெஹிக்கிளுக்கு கோட் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, இதோடைய பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு 83,000லேருந்து அரௌண்ட் ஆன் ரோடே ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் நீங்கள் ஜஸ்ட் 88க்குள்ளே முடிச்சலான்ற ப்ரைஸிங் விஷயத்தில் ரொம்ப சூப்பரான ஒரு ரேஞ்சிலே இருக்காங்க நம்ம டிவிஎஸோட ஸ்கூட்டி ஜஸ்ட் 110. அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைஸிங்குமே என்ன கேட்டால் இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரோஸ். நீங்கள் எக்ஸப்ட் ஹீரோவில் ஒரு மாடல் இருக்குது, அதை தவிர்த்து நீங்கள் மித்த எந்த ஒரு 110cc ஸ்கூட்டர் எடுக்குன்னு நினச்சாலும் இதோடைய ப்ரைஸிங்கை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஏன் இதே பிராண்டில் இருக்க அந்த டிவிஎஸ் ஜூபிட்டரே இதை விட உங்களுக்கு ப்ரைஸிங் அப்படி அதிகம். இதனால தான் ப்ரைஸிங் விஷயத்தில் டிவிஎஸோட ஸ்கூட்டி ஜஸ்ட் 110 ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கூட்டர்னு சொல்லலாம். ஒரு ரீசனபிளான ஒரு ஒர்த்தான ப்ரைஸிங்கை கெயின் பண்ணியிருக்கு நம்ம டிவிஎஸோட ஸ்கூட்டி ஜஸ்ட் 110. சரி, ஓகே, இந்த வண்டியோட அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா வச்சிங்கன்னா இதோட ஹேண்டலிங். ஆமாம், ஹேண்டலிங் வைஸ் பொறுத்தளவுக்கு ரொம்ப ஒரு ஈஸி அண்ட் ரொம்ப நிம்பிளான ஒரு ஹேண்டலிங். ஏன்னா உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் ஜஸ்ட் ஒரு 103 kg தான். சீட் ஹைட் பொறுத்தளவு 760 mm தான். சீட் ஹைட்டும் ரொம்ப கம்மி, உங்களுக்கு வண்டியோட வெயிட்டும் கம்மின்றப்ப நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கூட இந்த வெஹிக்கிளை ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு இன்ஜின் பொறுத்தளவுக்கு இப்படி லைட்டாக திருக்கணுன்னே சடனாக தூக்குற மாதிரி அந்த ஒரு சடன் பிக்கப் இஷ்யூலாம் இந்த இடத்துல உங்களுக்கு கிடையாது. அப்படியே ஒரு கிராஜுவலான ஒரு பிக்கப் தான் இருக்குது. அதனால் ஹேண்டலிங் விஷயத்தில் ரியலி கொஞ்சம் நல்ல ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாகவும், சப்போஸ் இல்லை கொஞ்சம் லேடிஸ் ஓட்டணும், கொஞ்சம் அவங்கள சாஃப்டான ஒரு ரைடிங் ஸ்டைலாக இருக்கும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த வண்டியோட ஸ்கூட்டர் ஹேண்டலிங் ரியலி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹேண்டலிங் செக்மெண்ட்லேயே ஒரு ஈஸியான ஒரு ஹேண்டலிங். அதுக்கடுத்து இந்த வண்டியோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, இந்த வண்டியோட ரைடிங் போர்ஷன். ஆமாங்க, ரைடிங் போர்ஷன் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த வண்டியோட சீட் ஹைட் சொல்லியிருந்தேன் ஜஸ்ட் ஒரு 760 mm தான். ஷார்ட் ரைடர்ஸுக்கு ரியலி ஒரு கேப்பபிளான ஒரு சீட் ஹைட்டுங்க. 760ன்றது நிச்சயமாக நல்ல கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறீங்கன்றப்போ கூட இந்த ஒரு சீட்டுன்றது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக சூட் ஆகும். அது இல்லாமல் உங்களுக்கு சீட்டிங்கோட லென்த்து அது மாதிரி எல்லா விஷயத்துலையும் பெட்டராகவே கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் அந்த ஒரு ஃபுட்போர்ட் ஸ்பேஸும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரைடிங் போர்ஷன் ரியலி இந்த ஸ்கூட்டருக்கான பர்பஸும் ரொம்பவே சூப்பராக செய்து நல்ல கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, ஓட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. சரி, ஓகே, ஓவரலாக ரியலி நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வெஹிக்கிளாகவும் இருக்குது இந்த டிவிஎஸோட ஸ்கூட்டி ஜஸ்ட் 110. சரி, ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த வண்டியோட அடுத்த அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா இந்த வண்டியோட இன்ஜின். ஆமாங்க, இந்த ஒரு 110cc செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு பெப்பியான ஒரு இன்ஜினை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த டிவிஎஸோட ஸ்கூட்டி ஜஸ்ட் 110. ஆமாங்க, இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு 110cc இன்ஜின் 7.71 bhp ஹவர்ஸும் 8.8 Nm ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு ஒரு 80 வரைக்கும் போக முடியும்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு 60 வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பிக்கப் இருக்குது. அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்லோ டவுனாக தான் இருக்குது. பட் இது ஒரு கம்யூட்டிங் ஸ்கூட்டர், அதுக்கு அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலே எனக்கு கேட்டிங்கன்னா இட்ஸ் மோர் தென் எனஃப் தான். அந்த வண்டிக்கு ஏற்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை அந்த ஒரு வெஹிக்கிள் கெயின் பண்ணியிருக்குன்றதுல டவுட் இல்லை. சரி, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு 45 km வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிடுறப்போ 45 அபோவ் கூட கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ஓனர் சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இன்ஜினும் ரியலி இந்த ஒரு செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்ஜினாக இருக்குது. இந்த இன்ஜினோட அந்த ஒரு மெயின்டெனன்ஸுன்றதும் உங்களுக்கு ரொம்ப அதிகம்லாம் கிடையாது, ரொம்ப ஒரு கம்மியான மெயின்டெனன்ஸ் தான். அதனால் இதுவுமே கூட இந்த வெஹிக்கிளோட ஒரு அட்வான்டேஜ். ஆமாம், ஒரு மெயின்டெனன்ஸ் கம்மியான நல்ல ஒரு 110cc இன்ஜின் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க.
இதுவுமே இந்த வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். சரி வாங்க இப்போ நம்ம கான்ஸ்குள்ளே போகலாம். அதான் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டிவிஎஸ் ஸ்கூட்டி ஜெஸ்ட் 110. ஆமாம், டிஸ்அட்வான்டேஜஸ் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியோட பிரேக்கிங். ஆமாம், அங்கே பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 110mm ட்ரம்மும் பின்னாடி வந்து ஒரு 130mm ட்ரம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்க் பிரேக்குன்ற ஒரு ஆப்ஷனும் கிடையாது. அதெல்லாம் வீல்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நார்மலான ஸ்டீல் வீல்ஸ் மட்டும்தான். ஆனால் அந்த ஒரு பிரேக்கிங் விஷயத்தில் ரீலி அந்த ஒரு பைட்டுன்றது ரொம்பவே இந்த இடத்துல கம்மியாக தான் இருக்குது. பட் என்ன கேட்டிங்கன்னா நார்மல் ஸ்லோ ஸ்பீட் கம்யூட்டுக்கு இந்த ஒரு பிரேக்கிங் போதும். பட் கொஞ்சம் ஸ்பீட் போகிறப்ப இந்த பிரேக்கிங்கில் பெருசாக பைட்டு ஃபீல் ஆகுது. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் அந்த பின்னாடி பிரேக்குன்றது ரொம்பவே ஸ்டிஃபராக இருக்கும். அதனால் பிரேக்கிங் விஷயத்தில் இந்த வெஹிக்கிளுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. அதனால தான் நான் இதை கான்ஸில் சேர்த்துருக்கேன். பட் நார்மல் ஸ்லோ ஸ்பீடு ஓட்டுறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலாக ஓட்டிட்டு பார்த்து பிரேக் பிடிச்சிக்க வேண்டியதான். சரி ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த வண்டியோட அடுத்த டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோன்னா வச்சிங்கன்னா இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ். அவங்க ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த வெஹிக்கிளை பெருசாக சொல்லும்படி எதுவுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு எல்இடி லைட் கிடையாது, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் டிஜிட்டல்ன்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அப்படியே ஒரு நார்மலான ஒரு ட்ரெடிஷ்னல் நார்மல் டோன்லேயே இருக்காமல். லைட்டிங் பொறுத்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஹாலஜன் தான் ஃப்ரண்ட்டில் மெயின் ஹெட்லைட் உள்பட. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நார்மலான ஒரு அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அதில் வந்து ஃபியூல் கேஜ் இருக்கும், ஒரு ஸ்பீடோமீட்டர் இருக்கும், ஓடோமீட்டரும் அதுவும் அனலாகில் தான் கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் ஃபீச்சர் கிடையாதா, மற்ற எதுவும் சொல்லும்படி ஃபீச்சரே கிடையாது அந்த ஒரு வெஹிக்கிள். இது ஆப்ஷன்ஸில் கூட உங்களுக்கு ஃபீச்சர் வைக்கல. என்ன ஒரு விஷயம் எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சுன்னா அந்த ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கொடுத்துட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம், அது என்னமோ கொடுத்துட்டாங்க. பட் மற்றபடின்னு பார்க்கும்போது இந்த வண்டியில் அந்த ஒரு ஃபியூச்சர்ன்றது ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் அந்த ஒரு ஃபியூச்சர் ஓரியன்டாக இருக்கணும், கொஞ்சம் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் என் வண்டியில் நிறையா இருக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டோடு இருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்காது. ஏன்னா ஃபீச்சர்ன்றது இந்த வெஹிக்கிளில் கம்மி. பட் அந்த வண்டிக்கு போதுமான விஷயங்கள் கெயின் பண்ணியிருக்கு. பட் இப்போத்தி அந்த ஒரு காலத்துக்கு ஏற்ற ஃபீச்சர்ஸ் கெயின் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். அதனால் ஃபீச்சருமே இந்த வெஹிக்கிளில் லேக் இருக்குது. பட் ஆனால் எனக்கு கேட்டிங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ் இஸ் மோர் தென் எனஃப் தான். பட் ஃபீச்சர் எதிர்பார்க்குறவங்களுக்கு இது நிச்சயமாக ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கும். பட் நார்மலாக ஃபீச்சர்லாம் எனக்கு தேவையில்ல, அந்த வண்டிக்கான அந்த ஃபீச்சர்ஸ் இருந்தால் போதுன்னு நினைக்கிறீங்க. இப்போ இதில் இருக்கிறது இட்ஸ் மோர் தென் எனஃப் தான். சரி ஓகே, நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா அடுத்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஆமாம், இந்த அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா வச்சிங்கன்னா இந்த வண்டியோட அந்த ஒரு ரைடிங் போர்ஷன். இப்போ ரைடிங் போர்ஷன் அட்வான்டேஜஸில் சேர்த்தேன்னு கேட்டிங்கன்னா ஆமாம், கொஞ்சம் ஷார்ட் பர்சன்ஸுக்கும் லேடிஸுக்கும் இந்த ஒரு ரைடிங் போர்ஷன்றது உட்காந்து ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் கொஞ்சம் டாலர் பர்சன்ஸ் உட்காந்து ஓட்டுறோன்றப்போ உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை இந்த ஒரு வெஹிக்கிள். டாலர் பர்சன்ஸும் ஓட்டலாம், பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஓட்ட முடியுன்ற மாதிரி இல்லை. டாலர் பர்சன்ஸுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு ரைடிங் பர்சன்றது ஸ்லைட்லி கொஞ்சம் அந்த ஒரு நீ வந்து கையில் தட்டுற அந்த ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்ல ஒரு 6 ஃபீட்டு 6.1 ஃபீட் அதை மாதிரி இருக்கிறீங்கப்போ இந்த வெஹிக்கிளை வந்து நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இன்னும் ஒரு சில மாடல்ஸ் போகிறது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். பட் நீங்கள் ஷார்ட் ரைடராக இருங்கப்போ இதுதான் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கூட்டராகவே இருக்குது. சரி அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. கடைசியாக இந்த வண்டியோட ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங்னு சொல்லிடுறேன். பட் இதிலே சொல்லிட்டேன், இருந்தாலும் நான் இன்னொரு தாட்டி கடைசியாக சொல்லிடுறேன். ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு இந்த வண்டியோட பேசிக் மாடல் வந்து உங்களுக்கு 83,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 88,000 வரைக்கும் வருது. இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கலர் ஸ்கீம்ஸுமே இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த வண்டியில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோன்னா இதில் உங்களுக்கு மேட் ஃபினிஷ் கலர் ஸ்கீம் உண்டு. ஆமாம், உங்களுக்கு மேட் பிளாக்கு, அதுக்கடுத்து உங்களுக்கு மேட்லேயே அந்த ஒரு மெரூன் கலர் மாதிரி ஒரு கலர் வரும். அதை மாதிரி ஒரு சில மேட் கலர் ஸ்கீம்ஸுமே இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது கலர் ஸ்கீம்ஸில் குறையில கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. சரி ஓகே, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி பற்றி நம்ம பார்க்கணும்னு நினச்சதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போதைக்கு தேங்க் ஃபார் வாட்சிங். பை, see you, see you later.